அது என்னுடைய கனவு ப்ராஜெக்ட் அல்லது ட்ரீம் ப்ராஜெக்ட் அல்லது பெட் ப்ராஜெக்ட் சொல்லலாம். இதுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு தகுதி. நாங்கள் எடுக்க போகிறது வெறும் 100 பேர் மட்டும்தான். வணக்கம். ரேஸோட ரொம்ப முக்கியமான அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 2017 ரிசல்ட் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷம் ரிசல்ட் வரும். அந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு. அந்த தடவை ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த தடவை ரிசல்ட் கொடுத்தது ஒரு பர்டிகுலர் பிரான்ச். இன்ஃபேக்ட் பிரான்ச் சொல்லக்கூடாது, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன். அது பேர் பிவின்னு வரும், ப்ராக்டிஸ் வில்லேஜ். ப்ராக்டிஸ் வில்லேஜ் பற்றி தெரியாதவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். ப்ராக்டிஸ் வில்லேஜ் வந்தப்போ அது என்னுடைய கனவு ப்ராஜெக்ட் அல்லது ட்ரீம் ப்ராஜெக்ட் அல்லது பெட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். என்ன பண்ணோன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிற பசங்களை மட்டும் உள்ளே விட்டு, அல்லது படிக்கும் எண்ணம் உள்ளவங்க மட்டும் உள்ளே விட்டு, அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் தனியாக செட்டப் பண்ணி விட்டால் என்ன ஆகும், அவங்களால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப, அது நாங்கள் நினச்சபடியே எல்லாரும் பாஸ் பண்ணாங்க, எல்லாரும் கிளியர் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் வில்லேஜில் நடந்திருக்கும். ஒருவேளை ப்ராக்டிஸ் வில்லேஜ் படித்த பசங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அந்த இடம். சரியா? அதே மாதிரி அதுக்கப்புறம் கோவிட் எல்லாம் வந்தனால அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போது அந்த ப்ராக்டிஸ் வில்லேஜை கண்டினியூ பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் வில்லேஜ் 2, இது பேர் பிருந்தாவன் கேம்பஸ். எங்கே வரப்போகுது? சென்னையில் வரப்போகுது. யாருக்காக? என்னைய தனியாக விட்டால், ஒரு 3-4 மாதத்துக்கு தனியாக விட்டால் நான் நல்லா வந்துடுவேன். எனக்கு இருக்கிற பெரிய எதிரியே என்னை சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் மட்டும்தான். எனக்கு கூட என்ன மாதிரி திங்க் பண்ணக்கூடிய டீமு, நல்ல ஒரு லேபு, ஒரு லைப்ரரி இருந்தால் நான் ஜெயிச்சு மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். நாங்கள் எடுக்க போகிறது வெறும் 100 பேர் மட்டும்தான். 100 பேர் தான் உள்ளே எடுக்க போகிறேன். இதுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு தகுதி. எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன், அதுக்கு என்ன வேணால் செய்ய ரெடியாக இருக்கேன், கொடுத்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த 100 பேர். இந்த 100 பேரையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. இவங்க எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்கும், நேரில் வரணும், இன்டர்வியூ பண்ணுவோம். எங்கே இருக்க போகுதுன்னா, சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில் இந்த லொக்கேஷன் எங்கே ஏதுங்கிறத இன்னும் சில நாட்களில் சொல்லிடுவோம். லொக்கேஷன் சரி, டேட்டும் சரி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு லேபு, லைப்ரரி எல்லாமே இருக்கும். வெறும் 100 பேருக்காக தான் இந்த பர்டிகுலர் இயங்க போகுது. இதுக்கு பேர் இப்போ பிருந்தாவன் கேம்பஸ்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த கேம்பஸ். படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை. ஒரு 4 மாதம் மறைஞ்சிருவீங்க, யாருக்குமே தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்க கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் உங்களோட எண்ணம் எல்லாம் இதை பற்றி மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது நைட் 1 மணிக்கு போனாலும் பசங்க லேபில் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. கால் 4 மணிக்கு போனாலும் பசங்க எழுதிட்டு இருப்பாங்க. இது வேறு பசங்க, அது வேறு பசங்க. ஏன்னா நைட்டில் முடிச்சு படிக்கிற பசங்களுக்கு நைட்டு லேபில் உட்காந்து படிக்கலாம். காலை சீக்கிரம் படிக்கிற பசங்க கொஞ்சம் இருப்பாங்க, அவங்களும் காலையில் உட்காந்து படிக்கலாம். லேபு, லைப்ரரி, ஸ்டடி ஹாலு, உங்கள் டீமு எல்லாமே ஒரே நோக்கத்தில் இருக்கும், அது எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு. இது யாருக்காக? பேங்க்கு, SSC அண்ட் TNPSC. இந்த 3 கோர்ஸுக்குமே கொண்டு போகிறோம். இந்த 3 பேருக்குமே லேப் இருக்கும், இந்த 3 பேருக்குமே லைப்ரரி இருக்கும், இந்த 3 பேருக்குமே ஸ்டடி ஹால் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், செஷன்ஸ் இருக்கும், சூப்பர் பேட்ச் இருக்கும், ரிப் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா? அண்ட் ஏற்கனவே நான் இதில் படிச்சுட்டு இருக்கேன், எங்கள் ப்ரோக்ராம் இங்கே போயிட்டுருக்கு, ப்ரோக்ராம் நல்லா போயிட்டுருக்கு, தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது யாருக்காகனா, இங்கே தங்கி தான் படிக்கணும். அதுதான் இங்கே இருக்க முக்கியமான ரூல். நைட்டும் பகலும் மாறி போய்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு போகிறப்ப இதோட இனி எக்ஸாமுக்கு இனிமேல் இதுதான் இந்த வருஷம் தான் கடைசியாக படிக்க போகிறோம்னு முடிவில் இருக்காங்களே, அவங்களுக்காக தான் இந்த கேம்பஸ். ரொம்ப சீரியஸாக போகுது. இதை பார்த்து செஞ்சுட்ருக்கோம். எனக்கும் இதை நினச்சா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. எனது அவுட்புட் நல்லா வரும். லாஸ்ட் டைம் எங்கள் அவுட்புட் சூப்பராக வந்துச்சு, நினச்ச விட சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இது லான்ச் ஆகுது. யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே நான் கொடுக்குற இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்போம், நேரில் பேசணும் உங்ககிட்ட, உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு. ஏன்னா உள்ளே சரியான ஆள் தான் வருவீங்க. சிலருக்கு 3 வந்துட்டு இல்லை நான் ஊர்லேயே படிச்சுக்கிறேன், நான் அங்கே படிச்சுட்டு இருக்கேன், நான் ஃபோனில் தான் படிப்பேன், அதை படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் செட் ஆகாது. கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏற்கனவே. அடுத்த அப்டேட்டில் லொக்கேஷன் சரி, டேட் எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்ததில் சொல்லுவேன். ப்ராக்டிஸ் வில்லேஜில் வரணும்னு நினைக்கிறவங்க தயாராக ஆரம்பிச்சிருங்க. நன்றி.